இப்ப நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் 2.5 கோடி ரூபா. 2.5 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம பிசினஸ் அப்படி. ஏமாறதுக்குண்டே ஒரு ஊர் இருக்கு, கோயம்புத்தூர். அந்த ஊருக்காரவங்க இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்போ நம்ம ஊர் அதிராம்பட்டினத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதிராம்பட்டினத்துல ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மார்க்க தெரிஞ்ச மார்க்க அறிஞர்கிட்ட, அதாவது நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருந்த அவரு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. லட்சக்கணக்கான ரூபா வந்து கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா தலைவன் எஸ்கேப். ஸ்கூல் படிக்கும் போது எங்க தமிழ் வாத்தியார் ஒருத்தர் ஆம்வே அதுல ஏமாந்தாப்புல. அப்ப எனக்கு தெரியாது அது ஸ்கேம்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட அந்த பேச விட்டாரு. நாங்க தான் ஏமாந்தோம். கங்க்ராச்சுலேஷன் ஜுபேர், 21 இயர் ஓல்ட், ஹி பிராட் நியூ BMW கார் அப்படிமானுங்க. நம்மள்ட்ட வந்து 40 ப்ராடக்ட் இருக்குன்னா 40 ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணி காமிச்சான். 40 ப்ராடக்ட் ஒரு மயிரும் இல்ல, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. 40 ப்ராடக்ட்டுமே 3 லட்சம் ரூபா வேணுமா, அது யூஎஸ் டாலர்ல வேணுமா. என்னடா அது 3 லட்சம் ரூபா யூஎஸ் டாலர்லையா? யூஎஸ் டாலருக்கு நான் எங்கடா போவேன்? முதல்ல காசுக்கு எங்க போவேன்? யார்கிட்ட போய் காசு கேட்பேன்? நீங்க வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாலே கண்டிப்பா நீங்க வரலன்னு அர்த்தம். தெரியுதுல்ல. தம்பி சரித்திரத்தில் இடம்பிருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா தரித்திரத்துலதான் இடம்பிருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுமா இல்ல.